என்ன எல்லாரும் எப்படி இருக்கியோ? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கறி எடுத்து திண்ணியலா வாங்கினியலா? ஆச்சு என்ன கையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு இருக்கேன்னு பாக்கியலோ? அது வேற ஒன்றும் இல்லை, நேற்று நம்ம சேனலுக்கு நிறைய கமெண்ட் வந்துருந்து பார்த்துடுங்க. ஆமாம், அதான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லாரும் ஃப்ரீயாக தானே இருப்போம். அது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லாரும் பேரையும் ஆச்சு வாஸ்து விடலான் இருக்கேன். ஆமாம், அதை உங்கள் பேர்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கிடுதேன்னு பார்த்துடுங்க. அப்புறம் நிறைய பேர் திருட்டு வேலை பார்க்குறியா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓடுதீலோ? எல்லாம் ஆச்சு கண்டுபிடிச்சி விடுவேன். ஆமாம், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேரை போட்டு விடணுன்னு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோவை பார்க்க மறந்துடாதியோ. உங்கள் பேரெல்லாம் வீடியோவில் வரும் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் ஆச்சி என் பேர் சொல்லலை உன் பேர் சொல்லலைன்ட்டு ஆச்சி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், வாழை இலையே வாங்க போனாலுவோட மரத்தில் வெட்ட போனாலுவோடா கும்பலோட கிளம்பி போயிட்டாளுவோம்மா. ஒருத்தரையும் காணும். நண்டு குழம்பு, மீன் குழம்பு, நண்டு சூப்பு, சிக்கன் குழம்பு, சுட சுட சாதம், வாங்க சாப்பிடலாம். எல்லாருக்கும் இன்னைக்கு கறி விருந்து தான். ஆமாம், பஞ்சி முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வரியா? எப்போ பார்த்தாலும் ஆச்சு இந்த சோப்பு கலர் சேலை தானே கட்டிகிட்டு இருக்கேன். அது ஆடி மாதம் வெயி நல்ல ஒரு பஞ்சம் டை கலரில் ஒரு நல்ல சேலை எடுத்து கட்டலாம்னு இருக்கேன். ஆமாம், நீங்கள் என்ன சொல்லுதியோ? நல்ல கலராக கெட்டுவோன்னே யாரு கேட்க போகிறா? நம்ம துட்டு தானே. ஐயா ஆச்சி, என்ன பேப்பரை வச்சுட்டு உட்காந்துட்டியே? வாட்டி ஏட்டி சொல்லாம கொல்லாம அவ்வளோ வரும் வாழை இலையை வாங்கக்கு ஓடிட்டியோ? நான் வந்து பார்க்கேன் ஒருத்தையும் இல்லை. சாப்பாட்டுக்கு காவலி யார் இருக்கிறது? நாய் பூனை எதுவும் வந்துட்டுன்னு என்ன செய்ய? அது எப்படியாச்சு வரும்? நம்ம தான் பாதுகாப்பாக தானே எல்லா கதவையும் பூட்டி தானே வச்சுருக்கோம். பரவாயில்ல, என்ன நீ வரும்? சரிட்டி, காக்கா எதுவும் வந்துட்டு என்ன செய்ய? ஆமாம், நீ எங்கே போனா? ஆச்சி, நான் இந்த பிள்ளைகளெல்லாம் சாப்பிட கூப்பிடலாமேன்னு போனேன். ஒரு பிள்ளைலாம் அம்படலை. என்னது ஒரு பிள்ளைலாம் அம்படலையா? என்னட்டு சொல்லுதா? பிள்ளை பிடிக்கிற மாதிரிலாம் பேசுதா? ஆச்சி மறந்துட்டியலோ? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல அவ்வளோரும் விளையாடுறக்கு ஓடிட்டாவே. நானும் அங்கே ஆலமரத்துக்கு அடியில் போய் பார்க்கேன், கோயிலுக்கு போய் பார்க்கேன், குட்டியா பூவில் இடத்துல போய் பார்க்கேன். ஒரு பிள்ளைகளும் காணோம். அவ்வளோரும் எங்கே தான் போன அவ்வளோ தெரில. ஏட்டி ஒரு இடத்துக்கும் போகலங்க. பிறகு பிள்ளைகள் அவ்வளோ எங்கே போயிருக்கோம்? ஆச்சி ஏதாவது ஃப்ரெண்டுவோ வீட்டில் உட்காந்து டிவி பாப்பாவே எல்லாரும், இல்லைன்னா ஏதாவது கேரம் போர்டு அப்படி ஏதாவது விளையாடிட்டு இருப்பாவோ பார்த்துடுங்க. அவியலுக்கா பசி எடுத்து வீட்டுக்கு வந்தால் தான் உண்டு. மற்றபடி நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டே பார்த்துடுங்க. சரிட்டி விடு. அப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்தோன்னா சோறு கொடுப்போம். இல்லாட்டி பிள்ளைகளுக்கும் சேர்த்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. சரிங்க ஆச்சி. ஆச்சி நான் வந்த உடனே கேட்டேன் கையில் என்ன பேப்பர்னு. மளிகை சாமான் எதுவும் போடுறீங்களா? ஏட்டி அது இல்லை, நேற்று நம்ம சேனலுக்கு நிறைய கமெண்ட். ஆமாம் ஆச்சி, என் பேர் சொல்லுங்கன்னு ஒரே கமெண்ட், அன்பு தொல்லைகள். ஆமாம், அதனால தான் இன்னைக்கு அவ்வளோ ஒரு பேரையும் நம்ம சொல்லி விட்டுலாமேன்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்தேன். ஓ சரி, நீ இதில் உட்காருட்டி. ஏட்டி அப்போ வாழையில வாங்க யார் தான் போயிருக்கா? ஆச்சி நெட்டை வெளியே ஸ்மெயிலி அக்காவும் போயிருக்காவே. பிறகு இந்த ரெண்டு எங்கே போச்சு? இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் காவலுக்காவது வந்து உட்காரலாம்ல. அவைய ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிள்ளைகளை தான் தேடுறதுக்கு வந்தவ பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாவளோ தெரில. நான் வீட்டில் போய் பாத்திரம் எடுத்துகிட்டு வரேங்கான்னு ரெண்டு பேரும் போனாவே. என்ன ஆளை காணும். அது வேற ஒன்றும் டீ, வீட்டிலே இருக்கிறதுலேயே பெரிய பாத்திரமாக தேடி எடுக்கணும் பற்றியா? பறனு மேலெலாம் ஏறி கிடந்து எடுத்துகிட்டு இடப்பாடுவோம். கொஞ்சம் நேரம் ஆகும். வரட்டு. ஆமாச்சி, அதுவும் சரிதான். ஏட்டி ஆமாம், அவ்வளோ வாழையில வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு வேணா போ, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே போய் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. ஆமாம், ஏன்னா இருக்கிறதுலே உன் பிள்ளைகள் தான் பெரிய பிள்ளைகள். ஆமாம், கொஞ்சம் நல்லா சாப்பிடும்ல, கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கன்னு. சரிங்க ஆச்சி. சரி, நம்ம கமெண்ட்டை படிச்சு விடுவோம். ஆமாம் மக்களே, நல்லா கேட்டுக்கிடுங்க. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கமெண்ட் படிப்பேன் ஆச்சி. அதனால் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பேரை பதிவு விடுங்க. ஆமாம், கள்ள ஓட்டெல்லாம் போடக்கூடாது. கள்ள ஓட்டெல்லாம் போட்டால் ஆச்சி கண்டுபிடிச்சி விடுவேன். என்ன அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள், உங்கள் பேர் வரும். ஏழை மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்த விடுவியே. ஏட்டி மல்லி, நேற்று மட்டுமே நமக்கு வீடியோக்கு 50க்கு மேலே கமெண்ட். ஆமாம், நல்லது தானே ஆச்சி? ஆமாட்டி, நல்லதுதான். இந்த 50 500 ஆகணும். ஆமாம், அதான் ஆச்சியோட ஆசை. கண்டிப்பாக ஆகும் ஆச்சி. ஆனால் அதுக்கு நம்மளும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்ல. டெய்லி வீடியோ போடணும் பார்த்துடுங்க. ஆமாட்டி போடுவோம். சரி, பேரை படிச்சு விட்ருமா? ஆச்சி பேப்பரை பார்த்த உடனே எனக்கு என்ன பாட்டு தெரியுமா ஞாபகம் வருது? காதல் கடிதம் எழுதவே மேகம் எல்லாம் காகிதம், வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தேர்ந்திடும், சூரியனும் சந்திரனும் அடஞ்சக்காரர்கள். எழுதட்டி நீ உன் புரியனுக்கு காதல் கடிதம் எழுது. யாரு கேட்காவ நீ? போங்காச்சி. கமெண்ட் படிக்க போறேன்.
அகிலா சிவகுமார், தேவஸ்ரீ, ரெஜினா மேரி ஃப்ரம் தூத்துக்குடி. ஆமாம், நம்ம மாவட்டம் தான். அப்புறம் யாரு ஏகே. முழு பேர் போட்டு விடுங்கப்பா, அப்போ தானே நல்ல சந்தோஷமாக இருக்கும். அடுத்து யாரு அறிவழகன் நாகராணி ஃப்ரம் மன்னார்குடி. அதில் கமெண்ட்டை பற்றியா? ஐயா ஒரு வழியை ஆச்சு, சமையலை முடிச்சிட்டாங்க. சந்தோஷத்தை பற்றியா? அடுத்து யாரு யாழி சாய். அடுத்து வீடியோ சூப்பர் ஆச்சு ஃப்ரம் தமிழ் சோலை. அடுத்து சுகந்தி. அதுக்கப்புறம் முத்துவேல். அப்புறம் நிறைய பேர் பேர் போட்டு விடாம ஸ்டோரி சூப்பர் சூப்பர்னு போட்டுட்ருக்கியோ, ரொம்ப நன்றி. அடுத்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரை போட்டு விடுங்க. அடுத்து சம்மு சஃபான் சிட்கியூ. ஆமாம். அடுத்து இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு ஆச்சி, மனசு ரொம்ப பெரியது ஆச்சி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஆமாம், அவங்க பேர் என்னது? மாரியம்மாள். நிறைய ஆடின் போட்டுட்ருக்காவோ ஆச்சி, உங்களுக்கு திரும்ப ஆடின் போட்டு விடுதேன். அடுத்து யாரு பொன்மலர். ஹாய் ஜமுனா. அடுத்து யாரு பரிமளா தேவி. வீடியோ சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாச்சு, ரொம்ப பிடிக்கும் மல்லியக்கா, சூப்பர். ஒரு நாள் பார்க்கவில்லை என்றால் மனசு ரொம்ப வருத்தம். ஐயோ வருத்தப்படாதியம்மா, எங்களுக்கு என்னைக்காவது உடம்பு சரியில்லைன்னா தான் நாங்கள் வீடியோ போட மாட்டோம், மற்றபடி வீடியோ கண்டிப்பாக வந்துட்டே இருக்கோம். ஆச்சு உனக்கு திரும்ப ஆடின்னு போட்டு விடுது என்னம்மா. அடுத்து வீடியோ சூப்பர் சிஸ்டர். என் பெயர் ஆனந்தி. கதை ரொம்ப சூப்பராக இருக்கு. என் பெயர் சித்ரா. எங்கள் ஊர் திருவண்ணாமலை. அடுத்து யாரு மல்லி ஸ்மைல் சூப்பர் பை பாலா. அடி மல்லி, உன் சிரிப்புக்கு ஒரு ரசிகர் கிடைச்சிருக்கு. ஆமாம். அடுத்து ஹாய் ஐ எம் நிவி. அடுத்தது தீக்ஷா. டுடே சீரியஸ் சூப்பர் அக்கா. மை நேம் ஜெயலக்ஷ்மி ராஜேஷ்குமார். திருச்செந்தூரா? இது நம்ம பிள்ளைகளே. ஆமாம், நம்மளுக்கு திருச்செந்தூர் தான் பார்த்துடுங்க. கண்டிப்பாக ஆச்சு, உங்கள் எல்லாரும் திருச்செந்தூர் தூத்துக்குடி ஆமாம் உடங்குடி இது எல்லாத்தையும் நான் பார்க்க வரேன் ஆச்சி. ஆமாம், திருச்செந்தூர் கோயில் வச்சு மீட் பண்ணோன்னே இந்த மாதிரியே தான் இருப்பேன் பார்த்துடுங்க. மொட்டை, ஒரு சிவப்பு கலர் சேலை. ஆமாம், மணிபர்சு பாய். அடுத்து யாரு கவிதா. அடுத்து யுவராணி ஜெயசூர்யா. அடுத்து ஒரு கமெண்ட். ஆமாம் ஆச்சி, எல்லாருக்கும் ட்ரெஸ் மாற்றுங்க ஆச்சி. மாற்றிடுவோம். அப்புறம் ஐஎம் பிரியங்கா, எம் சங்கீதா, கவிநிலவு லக்ஷ்மிபதி, கௌதமி அருள் ஃப்ரம் சேலம். சேலம்லாம் நமக்கு பக்கத்தூர் தான். ஆமாம், 2 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆமாம், இப்போ நான் கோவையில் இருக்கேன் பார்த்துடுங்க. ஆமாம், கோவையிலேருந்து சேலம் பக்கம் தானே. அடுத்து யாரு கோபி கலிஸ் பகவதி. ஆச்சி பேர் சொல்லுங்க ஆச்சி, கண்டிப்பாக சொல்லிடுவோம். அடுத்து யாரு ஹசினா. ஹாய் ஆச்சி மல்லியக்கா. அடுத்து யாரு ஹாய் மீ ஸ்ரீலங்கா ஜாகாப் ஜேகே. அடுத்து யாரு ஆனந்தி. ஆச்சி என் பேர் ஜெனிஃபர். என் நேட்டிவ் பிளேஸ் நாசரேத் ஆச்சி. உங்கள் வாய்ஸ் செம்ம ஆச்சி, நெட்டவழிக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைங்க. ஆமாம்மா, நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் பார்த்துக்க. ஆனால் அந்த கழுதை தான் அடங்க மாட்டேங்கி, சீக்கிரமாக பண்ணிடுவோன்னே. அடுத்து யாரு நிசா ஈஸி ஸ்போக்கன் ஹிந்தி. ஆமாம் ஆச்சி, என் பேரை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில். சொல்லியாச்சுமா சொல்லியாச்சு. ரேவதி ஃப்ரம் மன்னார்குடி. அடுத்து யாரு ஆச்சி, எனக்கு சாப்பாடு வேணும் ஆச்சி. கண்டிப்பாக தந்துடலாம், வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. இளத்தமிழ் யோகிராம், சிவாசினி, அமில்தினி, நிதன்யஸ்ரீ, 4 வரம் ஆச்சி. 4 பேரும் வாரியலா, வாங்க வாங்க. அடுத்து யாரு என்னோட நேம் காயத்ரி ஃப்ரம் விழுப்புரம். வீடியோவில் சொல்லுங்க ஆச்சி, சொல்லிடுவோம். ஆச்சி என் பேர் பவ்யா. ஹாய் பவ்யா. பரமேஸ்வரி நாமக்கல். அப்புறம் சக்தி அம்மு கோவில்பட்டி ஆகார். அதுக்கப்புறம் யாரு வைஷ்ணவி மணிவண்ணன் வேலூர். ஆர்த்தி MP3. இது என்னல மைவி திரிமதி MP3யா. அடுத்து யாரு பெரிய கமெண்டெல்லாம் பண்ணி விட்ருக்கு. ஆச்சி என்னோட பெயரை கமெண்ட்டில் சொன்னது நன்றி. சாப்பிடும்போது என்ன கூப்பிடுங்க, நான் வாரேன். திருச்செந்தூரில் எந்த இடம் ஆச்சு, உங்கள் ஊர் சொல்லுங்கள், நான் வாரேன். எங்கள் வீட்டில் என்னோடய பேரை சொன்னதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா அண்ணன் சந்தோஷமாக இருந்தாங்க. அதே மாதிரி அம்மா அப்பா அண்ணன் பெயரையும் நீங்கள் சொல்லணும். அப்பா பெயர் சுந்தர்ராஜ், அம்மா பெயர் சுமதி, அண்ணன் பெயர் மோஷக். ப்ளீஸ் சொல்லுங்க ஆச்சி. சுந்தர்ராஜ், சுமதி, மோஷக் எல்லாருக்கும் ஆச்சியோட வணக்கங்கள். அது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வந்து உடங்குடி தெரியுமா? உடங்குடியில் வந்து உதிரமாடன் குடியிருப்பு. ஆமாம், அது நம்ம சொந்த ஊர் பார்த்துடுங்க. நல்ல ஃபேமஸ் கோயில் கூடலாம் வந்து நல்ல பெரிய அளவில் நடத்துவாங்களே. ஃப்ரீயாக இருந்தால் வாங்க வீட்டுக்கு. ஆமாம் சரி, ஆச்சி சொன்ன மாதிரி மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க சரியா? கல்ல ஓட்டு போடக்கூடாது. அடுத்த வீடியோவில் பார்ப்போன்னே. ஆச்சிக்கு நேரம் ஆகிட்டு பார்த்துடுங்க.